கடந்த 2 நாட்களாக தாவேகா கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் தான் சேரப்போகுது, துணை முதல்வர் போஸ்டிங்கே கொடுக்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு வதந்தி இருக்குது. உண்மையா பொய்யா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புத்துணர் சமுதாயத்தினுடைய தலைவர் கடன் ஆர்வி அவர்கள், அவருடைய மகன் இளவல் பரதன் அவர்கள் மற்றும் சமுதாய முக்கியத்துவ புலிப்படை, முக்கியத்துவ அமைப்புகள் மற்றும் சமுதாய அமைப்புகள், ஆதி நாராயண அவருடைய தலைமையிலான அமைப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை திருச்சி நடைபெற இருக்கிறது. அதற்காக தொகுதி வாரியாக வந்து நாங்கள் ஆய்வு செய்து எப்படியெல்லாம் வர வேண்டும், அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய அதனுடைய அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே பல தொகுதிகளில் நாங்கள் எல்லோரும் குறித்து மாநில நிர்வாகிகள் எல்லோரும் ஆளுக்கு தலை தொகுதி குறித்து அதனுடைய அடிப்படையில் நான் நேற்று முன்தினம் பல தொகுதிகளுக்கு போயினேன். இன்று முதல் முறை வந்து தஞ்சாவூருக்கு இந்த திருவையார் சட்டமன்ற தொகுதியில் இன்று ஆய்வு செய்தோம். சார், திமுகவில் இப்போ தொகுதி பங்கீடு முடிச்சிட்டாங்கன்ட்டாங்க. உங்கள் என்டிஏ கூட்டணியில் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல. உங்களுடைய கருத்து? இல்லை, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. எங்களுடைய கூட்டணியை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது எந்தெந்த தொகுதி என்பதை இனிமேல் தான் நாங்கள் முடிவு செய்வோம். பாரதிய ஜனதாவுக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதுன்னு இது வரைக்கும் ஒன்றும் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். என்டிஏ கூட்டணியில் தாவேகா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது அவர்கள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் தனியாக தான் போட்டியிடுவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரையிலும் எந்த விதமான தகவல் எதுவும் கிடையாது. கடந்த 2 எதுவும் நடக்குதுங்களா? இல்லை, இதுவரையிலும் எந்த தகவலும் கடந்த 2 நாட்களாக அதை இன்னும் தான் முடிவு பண்ணுவோம். அதை ஒன்றா கண்டிப்பாக ஐயா இல்லை, கடந்த 2 நாட்களாக தாவேகா கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் தான் சேரப்போகுது, துணை முதல்வர் போஸ்டிங்கே கொடுக்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு வதந்தி இருக்குது. உண்மையா பொய்யா? நீங்களே சொல்லிட்டீங்க அது வதந்தி. இன்னைக்கு திமுக சார்பில் திருச்சியில் மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட கூடுதலாக உங்களுடைய மாநாடு கூட்டம் இருக்குமா? இல்லை அதில் அதாவது நிச்சயம் அதை விட கூடுதலாக உறுதியாக இருக்கும். ஆனால் ஒன்று, அவங்க தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் வந்து எப்படின்னா 4 பாகமாக பிடிச்சிருக்கோம், 4 மண்டலங்களாக பிடிச்சி ஏற்கனவே மதுராந்தகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியை காட்டணும். அதன் பிறகு குறுகிய காலத்தில் ஒரே ஒரு வாரத்திலேயே மதுரைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான எழுச்சியை காட்டணும். 1ஆம் தேதி, இன்னைக்கு 11ஆம் தேதி திருச்சியில் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும். இப்போ நிதிஷ்குமார் இதாகிருக்கதா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எடப்பாடியும் உருவாக்கப்பட்டுட்டு மறுபடி அவரையும் ஒன்றிய அரசுக்கு கொண்டு போயிடுவாங்க, இங்கே வேற மாதிரி உங்களை முதல்வர் ஆக்குறதுக்கான நடவடிக்கைலாம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பீகார் மாநிலத்தில் நடந்தது என்பது அவருக்கு ஏற்கனவே வயது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் அவருடைய மகனை துணை முதலமைச்சர். தமிழகத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர். மந்திரி சபையில் இடம் கேட்பது பற்றி நாங்கள் எந்த கோரிக்கையும் கிடையாது. ஆனால் உறுதியாக நீங்கள் கேட்காமலே நாங்கள் சொல்லியிருக்கோம். எத்தனை சீட் தான் ஜெயிக்கலாம் தமிழகத்தில்? நிச்சயமாக நாங்கள் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.